தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளி மாவட்டங்களை சார்ந்த குண்டர்களும் அதே போல வெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த குண்டர்களும் பெருமளவில் இன்று வரை இப்பொழுது வரை தொகுதியை விட்டு செல்லாமல் அங்கேயே தங்கி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் பல்வேறு புகார்களை நம்முடைய மின்னஞ்சல் மூலமாக கடந்த ஒரு வார காலமாக அனுப்பியிருக்கின்றேன். இன்று காலை வரை அவர்கள் பணப்பட்டுவாடாவிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட இருவரை வீடியோ புட்டேஜ் மூலம் அவர்கள் பணத்துடன் பிடித்து கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். எனவே இன்று காலை நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே தங்கியுள்ள குண்டர்களையும் பதிவேடு குற்றவாளிகளையும் தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அமைதியாக நடக்க வேண்டும் என்று அவர்களை மனு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று முழுமையாக நம்பி அவர்களிடம் புகார் மனுவை அளித்திருக்கின்றேன். அவங்க அந்த அங்க லோக்கல்ல இருக்க பிஎஸ்பி காரவங்க வீட்டில் அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தங்குறதே நேற்று மாலை 6 மணியுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒருவரும் தங்கக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை. ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் காட்டிலே பறக்க விட்டு ஏதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம மனுவிலேயே அவங்களுடைய தொலைபேசி எண், யார் யார் தங்கியிருக்காங்க, அவங்க மேலே எத்தனை வழக்குகள் இருக்கின்றது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு 15 பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். மற்றது தெரியாதவர்கள் அந்த 15 பேருடன் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இப்போ ஒருத்தர் வந்துட்டு பெரியாள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட 10 பேர். இவங்க தான் தொகுதி முழுக்கவே இருக்காங்க. லோக்கல்ல இருக்கவங்க யாருமே அவங்க கூட இல்லை. மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாம் அவங்க கூட வந்துட்டு இருக்கக்கூடிய குண்டர்கள். ஏற்கனவே பல பேர் மீது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தெரிவித்து சொல்லியிருக்கின்றோம். இல்லை, அதற்காக தான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தல் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருக்கின்றேன்.